செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் பகுதியில் தண்டவாள பராமரிப்பு பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் 6 மாதங்களுக்கு மேலாகியும் மூடப்படவில்லை. இதனால் அங்குள்ள சாலை குண்டும் குழியுமாக மாறி வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான ரயில் பாதை மற்றும் மின்சார ரயில் பாதை ஆகியவற்றின் குறுக்கே ரயில்வே கேட் உள்ளது. பிரதான ரயில் பாதையின் குறுக்கே உள்ள இந்த ரயில்வே கேட்டை கடந்துதான் காவனூர், மேல்பாக்கம், நடுவீரப்பட்டு, ஒரத்தூர், ஏரிவாக்கம், திருவஞ்சூர், கொருக்கந்தாங்கல் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். அடிக்கடி மூடப்படும் ரயில்வே கேட்டால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவோர் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கேட்டு போட்டாங்கன்னா இந்த கேட்டு மட்டும் திறக்கவே மாட்டுறாங்க. பக்கத்தில் சாமியார் கேட்டு தந்துடுறாங்க, பொத்தேரி கேட்டு திறந்து விட்றாங்க, வண்டி ட்ரெயின் போனோன்னு திறந்து விட்றாங்க. இது மட்டும் கேட்டு போட்டாங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகுது ஒரு வாட்டி போட்டாங்கன்னா திறக்கிறதுக்கு. ஸ்கூல் காலேஜுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க சரியான நேரத்துக்கு வெளியில் போக முடியல. ஏன்னா இந்த கேட்டு மூடிட்டாங்கன்னா அது அவங்களுடைய நேரத்தை ரொம்ப தாமதப்படுத்துது. ஸோ இதை கருத்தில் கொண்டு ஏதாவது மேம்பாலம் அந்த மாதிரி அமைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அல்லது சப்வே மாதிரி அமைச்சா கூட நல்லாயிருக்கும். இது ரொம்ப வருஷமாகவே காலங்காலமாகவே இருக்குது இந்த பிரச்சனை. அப்போல்லாம் நிறைய டிராஃபிக் கிடையாது. இப்போ நிறைய ஜனங்க இங்கெல்லாம் வந்ததுனால காலேஜ் பசங்களுக்கு எல்லாருக்குமே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் ஒரு ஓவர் பிரிட்ஜோ ஒரு அண்டர் பிரிட்ஜோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு பண்ணாங்கன்னா. 6 மாதங்களுக்கு முன் காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் பகுதியில் உள்ள தண்டவாள பராமரிப்பு பணி தொடங்கப்பட்டது. இதற்காக அங்கு 5க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டன. 6 மாதங்களாகியும் பணிகள் நிறைவு பெறாததால் தண்டவாளத்தை ஒட்டிய சாலைகள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளன. அதில் வாகனங்கள் சிக்கி அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரயில் வரும் நேரங்களில் விபத்துகள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதாக அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். செம்ம டிராஃபிக் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த ரோடு அடிக்கடி தோன்றாங்க, ஆனால் சரி வேற போட மாட்டாங்க. இதனால் ஏகப்பட்ட பெண்கள், குழந்தைகள் 2 வீலரில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி விழுந்துடுறாங்க. விழுந்து கை காலெல்லாம் உடையுது. அதே மாதிரி வண்டிங்க வாகனம் போகும்போதும் பார்த்தீங்கன்னா குலுங்கி போகுது. ஒரு பிரெக்னென்ட் லேடி கூட ஒரு ஆட்டோவில் போக முடியாது. கேட் போட்டால் 1/4 ஹவர் கூட ஆயிடுது. 1/4 ஹவர் 20 மினிட்ஸ் கூட ஆயிடுது. இந்த கேட் ஓப்பன் பண்ணால் கூட இதில் போக முடியல. இந்த ரோடு ரொம்ப பள்ளமாக மேடாக இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது போகிறதுக்கு. தண்டவாள பராமரிப்பு பணியால் சாலை பழுதாகி இருப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் ரயில்வே அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காட்டாங்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கூறுகிறார்கள். படப்பை, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல முக்கிய சந்திப்பாக உள்ள காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட் பகுதியில் பள்ளங்களை சரி செய்து சாலையை விரைவில் சீரமைக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.